திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக ரசாயனம் கலந்த பாமாயில் மட்டுமே தேவஸ்தானத்திற்கு விநியோகம் செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது. மோசடி மூலம் நூற்றுக்கணக்கான கோடி வணிகம் நடைபெற்றிருப்பதாக கூறி கைதான அனைவருக்கும் ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் சப்ளை செய்த வழக்கில் ஏஆர் டெய்ரி நிர்வாக இயக்குநர் ராஜராஜசேகரன், போலே பாபா டெய்ரி இயக்குநர்கள் போமில் ஜெயின், விபின் ஜெயின், வைஷ்ணவி டெய்ரி தலைமை நிர்வாக அதிகாரி அபூர்வ வினயகாந்த் சவடா ஆகியோர் நீதிமன்ற காவலில் சிறையில் உள்ளனர். இவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ சார்பில் ஆய்வறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் திடீர் திருப்பமாக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்டது நெய்யே இல்லை என திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரசாயனங்கள் மற்றும் பிற மூலப்பொருட்கள் கலந்த பாமாயிலை நெய் என கூறி போலியாக சப்ளை செய்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இந்த முறைகேட்டில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த போலோ பாபா டெய்ரி நிறுவனம் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானத்தின் கருப்பு பட்டியலில் உள்ளதால் ஏஆர் டெய்ரி மற்றும் வைஷ்ணவி டெய்ரி நிறுவனங்கள் வாயிலாக மோசடியை அரங்கேற்றியதாக சிபிஐ கூறியுள்ளது. நீதிபதி முன் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருந்த ஆஷிஷ் ரோஹிலா என்பவரது பெயரில் போலியான மனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரம் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டது. மற்றொரு சாட்சியான சஞ்சய் ஜெயின் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி திருப்பதி வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்களால் தாக்கப்பட்டு சென்னை வழியாக விமானத்தில் டெல்லிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக சிபிஐ தரப்பில் கூறப்பட்டது. மனுதாரர்கள் பொருளாதார ரீதியாக வலுவானவர்கள் என்பதால் வழக்கின் விசாரணையை தடுக்க முயற்சிப்பதாகவும் மோசடி மூலம் நூற்றுக்கணக்கான கோடி வணிகம் நடந்துள்ளதாகவும் வாதிட்ட சிபிஐ தரப்பு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மட்டுமே திருப்பதி தேவஸ்தானத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாகவும் பிற நிறுவனங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை எனவும் வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி TCD சேகர் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.